வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடிவேரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா வீடியோ. ஸோ நம்ம அப்பயே விளாக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அமையலை. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொடிவேரிக்கு நம்ம உள்ளே போகிறக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி பெரிய அளவில் பஸ் போக்குவரத்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா நடந்து தான் போனோம். முன்னாடி அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும் கொடிவேரிக்கு போகிறக்கு முன்னாடி. ஸோ அந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு எப்படி ஒரு 3.5-4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் நடந்து தான் போனோம் இந்த ரோட்டில். ஸோ நடந்து போய் கொடிவேரி ரீச் பண்ணுறக்கு போயிட்டோம் நாங்கள். அதில் நாயெல்லாம் துரத்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நாங்கள் வச்சுருந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சோனி Z1. அது என் ஃப்ரெண்டு சேது தான் வச்சுருந்தான். ஸோ அவன் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். நான், இக்பால், கலீல் அண்ட் சேது. நாங்கள் எல்லோரும் கொடிவேரியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் 10 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடிவேரி இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கொடிவேரிக்கும் அன்னைக்கு பார்த்த கொடிவேரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியும். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ பாலம்லாம் வந்துடுச்சு. அது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்குது. பட் சேஞ்சஸ் ஆகாதது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பாசனம் அதெல்லாம் தான். நாங்கள் நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருந்தோம். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இங்கே குளிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ரீசன் என்னென்னா நாங்கள் போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே அங்கே கழட்டி வச்சு அது யாராச்சும் பாதுகாக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபோன் எல்லாமே இக்பால்கிட்ட கொடுத்தாச்சு நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதான் பார்த்திங்கன்னா கொடிவேரியோட பழைய வியூ. இந்த ஒரு வியூ 10 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்க கொடிவேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை முன்னாடி இருந்த கொடிவேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட விசிபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. நாங்கள் நிறையா ஃபன்னாக இருந்துச்சு. ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணோம். கலீல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வராருல, இவர் தான் கலீல். ஸோ இப்போ அவர் உயிரோடு இல்லை, 2018 இறந்துட்டார். ஸோ அவனோட நினைவாக என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வீடியோ பதிவுகள் தான். ஸோ அவனுக்கு நம்ம பிரார்த்திப்போம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறது இந்த வீடியோக்கள் தான். அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேகரிங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, சொல்லுவாங்க, எதுக்கடா வீடியோ எடுக்கிற அப்படி இப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளே அறியாமல் கண்ணீர் வரும்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என் நண்பன் என் கூட இல்லைனாலும் அவனோட நினைவு என்றைக்குமே எங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவன் என்றைக்குமே எங்களை விட்டு மறைஞ்சு போகல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ அவனுக்கு நான் டெடிகேட் பண்ணுறதாகவும் இருக்கட்டும். ஸோ இது இவ்வளோ நாள் நான் போஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு போஸ்ட் பண்ணணும்னு தோணியிருக்கு. ஸோ இது அவனுக்கு நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.